ஹலோ கைஸ்! நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ 19த் கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதில வந்து பார்ட் ஏ வீடியோ வந்து முடிஞ்சுச்சு. இதில வந்து பார்க்க போறது வந்து பார்ட் பி. அதாவது 51ல இருந்து 100 கொஸ்டின் வந்து நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னும் பார்க்கல அப்டின்றவங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல நம்ம வந்து தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் 1, பார்ட் 2 அப்டின்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க அதில போய் வந்து பார்த்துக்கோங்க. வரிசையா இருக்கும். ரைட்டா? ஸோ இதில 51த் கொஸ்டின் பார்க்கலாமா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. இன்ஸ்டெட் ஆஃப்னா என்னது? பதிலாக. ஆப்ஷன் பி. இன்ஸ்டெட் ஆஃப்னா பதிலாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். சரியான இணையை தேர்க. இதுல எது கரெக்ட் அப்படின்றதான் கொஸ்டின். இதுல எது கரெக்ட்? கரன்சி நோட், பணத்தாள். ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட். பேங்க்னா வங்கி, செக்குனா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட்னா வரையோலை. ரைட்டா? அடுத்த கொஸ்டின். சரியான மரபு சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சேவல். சேவல் என்ன செய்யும்? சேவல் கூவும். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். மரபு பிழை உள்ள தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தொடரை தேர்ந்தெடு. ஓகேவா? மரபு பிழை உள்ள தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல எது மரபு பிழை உள்ள தொடர்? ஆப்ஷன் சி. கூகை அலறியது அப்படின்னு போட்டிருக்காங்க. கூகை குளரும் இல்லையா? ஸோ கூகை அலறியதுன்னு கொடுத்துருக்காங்க. அதான் தப்பு. மற்ற எல்லாமே கரெக்டா. ஆணிரை கவர்ந்தனர், புறா குணுகியது, சேவல்கள் கூவின. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். யானை ஒளி மரபினை சுட்டுக. யானை யானை என்ன செய்யும்? பிளிரும். ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோழர்களால் கட்டப்படாதது. இந்த கொடுத்துருக்கிறதுல சோழர்களால் கட்டப்படாதது எது? இதுதான் நம்மகிட்ட கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா சோழர்களால் கட்டப்படாதது. ஸோ மற்ற எல்லாமே சோழர்கள் கட்டினதான். கங்கை கொண்ட சோழபுரம், ஐராவதீஸ்வரர் கோவில், திரிபுவன வீரேஸ்வரம் கோவில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சோழர்கள் கட்டினது தான். கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில். ஸோ இது யாரு கெட்டுனா? நம்ம மதுரையில நாயக்கர் வம்சம் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை நிறுவன விஸ்வநாத நாயக்கர். ஸோ அவருடைய பையன் கிருஷ்ணப்பன் நாயக்கர். ஸோ அவர் கட்டினதான் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில். ஓகேவா? மதுரை நாயக்கர் வம்சத்தை சேர்ந்த அதை உருவாக்குன விஸ்வநாத நாயக்கருடைய மகன் கிருஷ்ணப்ப நாயக்கர். அவர் கட்டினதான் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட். பொருந்தாத இணைய கண்டறிக. ஸோ இதுல எது தப்பு? ஆப்ஷன் பி. ஊழ் யுகம் அப்படிங்கிறதா என்னது அப்படின்னா தப்பு. ஓகேவா? மற்ற எல்லாமே கரெக்ட். பீடு அப்படின்னா என்னது? சிறப்பு. பீடுனா என்னது? சிறப்பு. விசும்புனா வானம்னு அர்த்தம். தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை. ஸோ இது எல்லாமே வந்து என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஆப்டிடியூடுக்கு கேட்கலாம், படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஊழ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தலை விதி இல்லை விதி அந்த மாதிரி மீனிங்ல வரும். ஓகேவா? தலை விதி, விதி அந்த மாதிரி மீனிங்ல வரும். ஊழி அப்படின்னா யுகம்னு அர்த்தம். நீண்டதொரு காலப்பகுதி. இதே இடத்துல ஊழின்னு கொடுத்துருந்தா யுகம் வந்து கரெக்டு தான். ஊழ்னு கொடுத்துருக்கனால தப்பு. ஊழ் அப்படின்னா என்னது? தலை விதி, விதி அந்த மாதிரி என்ன செய்யும்? மீனிங்ல வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தாழ்வு என்பதனுடைய எதிர்ச்சொல் என்ன? தாழ்வு அதோட ஆப்போசிட் வேர்ட் உயர்வு. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். எதிர்ச்சொல் எழுதுக. இசை இதனுடைய எதிர்ச்சொல் என்ன? இசைனா ஆப்போசிட் வேர்ட் வசை. ஓகேவா? ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட். நீக்குதல் அந்த சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன? நீக்குதல், போக்குதல் அதனுடைய ஆப்போசிட் வேர்ட் சேர்த்தல். ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சேர்த்தெழுதுதல். கட்டி பிளஸ் அடித்தல் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். கட்டி பிளஸ் அடித்தல் சேர்த்தெழுதும் போது என்ன கிடைக்கும்? கட்டி அடித்தல். ஆப்ஷன் பி. கட்டி அடித்தல். ஓகேவா? தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. தேர்ந்தெடுத்து அப்படின்ற சொல்ல நீ பிரிச்செழுதல்னா என்ன கிடைக்கும்?
தேர்ந்து பிளஸ் எடுத்து. ஆப்ஷன் டி தேர்ந்து பிளஸ் எடுத்து. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான விடையை தேர்க. கண் பிளஸ் உண்டு கண் உண்டு. ஸோ இதில் எது கரெக்ட்? ஆப்ஷன் ஏ கண் பிளஸ் உண்டு கண்ணுண்டு. ஸோ இதுதான் கரெக்ட். மற்ற எல்லாத்துலேயும் கண் நூண்டு கல்லுண்டு காணூண்டு அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ணுண்டு தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது சரியான வினாச்சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. டேஷ் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். டேஷ் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். ஸோ இதுக்கு என்ன வினாச்சொல் வரும்? எவை இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். ஆப்ஷன் ஏ. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்தியை படித்து விடை எழுதுக. ஸோ இந்த பத்தி கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இதை ரீட் பண்ணி இதிலிருந்து ஆப்டிடியூட் உங்களுக்கு எடுக்க முடியும் அப்படின்னா எடுத்து படிங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நலமான உடலுக்கு 2 வேளை சிற்றுண்டியும் 1 வேளை நிறைவான உணவும் போதுமானது. காலை உணவை தவிர்த்தல் கூடாது. இரவெல்லாம் வெற்று குடலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது. மதிய உணவில் காய்கறிகள், கீரைகள் ஆகியவற்றை அதிக அளவு சேர்த்துக்கொள்ள வேண்டும். அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும். மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும். சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும். இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவையே உடல் நலம் பேணும் வழிமுறைகளாகும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். பட் என்ன இதுலேருந்து எடுக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். நலமான உடலுக்கு எத்தனை வேளை சிற்றுண்டி வேணும்? சிற்றுண்டி எவ்வளோ சொன்னோம்? 2. ரைட்டா? காலையில் நைட்டு ஒரு தடவை நிறைவான உணவு, அது மதியம். ரைட்டா? அடுத்த இரவெல்லாம் வெற்று குடலுடன் இருந்த உடலுக்கு எந்த உணவு சிறந்தது? குளிர்ச்சியான உணவு. ஆப்ஷன் ஏ. அடுத்தது உணவில் அதிக அளவு சேர்க்க வேண்டியவை என்னென்ன சேர்க்கணுமா? என்ன கொடுத்துருந்தாங்க? காய்கறி என்ன செய்யணும்? அதிகமாக சேர்த்துக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் தவிர்க்க வேண்டிய உணவு எது? நல்ல காரமான உணவை தவிர்க்கணும். ஓகேவா? அதெல்லாம் அப்படியே படிச்சிங்கன்னா ரீட் பண்ணாலே ஈஸியாக எழுதிடலாம். உடல் நலம் பேணும் வழிமுறைகளுள் ஒன்று. உடல் நலம் பேணும் வழிமுறைகளுள் ஒன்று என்னது? சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, போற்றினான், ஒரு ஆண் பால், அதை குறிக்கலை. போற்றினார், ஸோ ஒரு சிங்கிள் பர்சனை குறிக்கலை. போற்றியது அக்ரிணையே சொல்லலை. ஸோ அப்போது சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். ஸோ அது பன்மையில் சொல்லியிருக்கு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழை உள்ள தொடர் எது? இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கரெக்டான சென்டென்ஸ் எது அப்படின்றது கொஸ்டின். ஸோ ஒருமை பன்மை பிழை உள்ள தொடர் எது? ஸோ அப்போது பிழை உள்ள தொடர் எது அப்படின்றது கொஸ்டின். ஓகேவா? மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர். அடுத்தது காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்க்காவடி என அழைக்கப்படுகின்றது. இங்கே கமா வராது. நெக்ஸ்ட் காவடியின் அமைப்புக்கேற்ப சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்க்காவடி என அழைக்கப்படுகின்றது. சொன்ன மாதிரி மீனிங்ல வரும். அழைக்கின்றது இந்த இடத்துல என்ன இருக்கு? தப்பு இருக்கு. அடுத்தது பழமையை உணர கலைகள் துணை செய்கின்றன. இந்த சென்டென்ஸ் கரெக்ட் தான். தேவராட்டம் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகின்றது. ஸோ இதுவும் கரெக்ட் தான். அப்போ தப்பா இருக்கிறது பி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சொல் பொருள் பொருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீவன்னா என்னது? உயிர். வையம் அப்படின்னா உலகம். சபதம்னா என்னது? சூளுரை. மோகித்து அப்படின்னா விரும்பி. ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தேர்டு, செகண்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட். ஆப்ஷன் அப்போ பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல் பொருள் பொருத்துக. குழினா என்னது? அதை நில அளவை பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. மணின்றது
முற்றிய நெல்லை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மணின்னு சொல்லுவாங்க. சீலை அப்படின்னா புடவைன்னு அர்த்தம். சீலைனா புடவை, சான்னா நீட்டல் அளவை பெயர். ஓகேவா? அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தேர்டு ஆப்ஷன் டி தான் இப்போ ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான பொருளை அறிக. அலர்னா என்னது? அலர், மலர்தல். ஆப்ஷன் ஏ. அலர்னா மலர்தல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அவன் கவிஞன் அன்று. ஸோ என்ன ஆன்சர் வரும் இதில்? அவன் கவிஞன் அல்லன். ஓகேவா? கவிஞன் அல்லன். ஸோ இந்த அன்று, அல்லன், அல்லல் இதெல்லாம் எதுக்கு போடணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் நம்ம வந்து போட்டிருக்கோம். புக் பேக் கொஸ்டின்ஸில் அது இருக்குது. ரைட்டா? ஸோ இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்றவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் புக் பேக் கொஸ்டினில் இது இருக்குது. நீங்கள் அதில் போய் படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு பிழை திருத்தம் ஒரு ஓர் பேஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ எது வரும் கரெக்டாக? அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது. ஸோ இந்த இடத்துல எப்படி போடணும்? இதில் மேக்ஸிமம் என்ன சொல்லியிருக்கோம்? உயிரெழுத்தில் தொடங்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓர் வரணும். அதே மாதிரி அஃது வரணும். ஓகேவா? வர வேண்டிய இடத்துல உயிர்மை எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு வரணும், அதுன்னு வரணும். ஓகேவா? ஸோ எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்துருவோமா? அது இல்லாத, அப்போ இங்கே உயிரெழுத்து, அப்போ அஃதுன்னு வரணும். அப்போ இந்த சென்டென்ஸ் தப்பு. அஃது இல்லாத இடத்தில் ஒரு அசையும், இங்கே உயிரெழுத்து, அப்போ ஓர் வரணும். அப்போ இது தப்பு. அது இல்லாத, அப்போ இது தப்பு. அஃது இல்லாத இடத்தில் ஓர் அசைவும் இருக்காது. ஆப்ஷன் டி தான் இப்போ என்னது? நான் கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு. என் அண்ணன் நாளை வருவான். இது எவ்வகை தொடர்? என் அண்ணன் நாளை வருவான். இது என்ன தொடர்? செய்தி தொடர். ஆப்ஷன் ஏ. அது என்ன தொடர்? செய்தி தொடர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழையை திருத்தி சரியாக எழுதுக. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கோவலன் சிலம்பு விற்க போனாள். போனாளா வரும்? அவன் ஒரு ஆண் பால், இது பெண் பாலில் கொடுத்துருக்கு. அப்போ இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தப்பு. கோவலன் சிலம்பு விற்க போனான், இந்த சென்டென்ஸ் கரெக்டு தான். சிலம்பு விற்க சென்றது அப்படின்றது அக்ரி நிலை இருக்குது. சென்றார் அப்படின்றதும் வராது. ஸோ அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. ஸோ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா ஆப்டிடியூடுக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக எது இருக்கான்? காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது என்ன தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன தொடர்? ஆப்ஷன் சி செய்தி தொடர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சொற்களினுடைய கூட்டு பெயர்களை கேட்டிருக்காங்க. சொற்களினுடைய கூட்டு பெயர்கள் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ மூங்கில் அப்படின்னா இலை, மூளை, முளை, முளைக்கீரை, முளைக்கீரை சொல்லுவோம் இல்லையா? வேப்பம், வேப்பம் என்ன வரும்? வேப்பம் தழை, வரகு கதிர். ஓகேவா? மூங்கில், இலை, முளை, கீரை, வேப்பம் தழை, வரகு கதிர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஃபோர்த்து, ரெண்டு இதில் இருக்குது. செகண்ட் ஒனுக்கு ஃபர்ஸ்ட். அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது ஆன்சர். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல்லுக்கேற்ற கூட்டு பெயர்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கல், இதனுடைய கூட்டு பெயர் என்ன? கற்கள். ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 81 என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண் என்ன? ஸோ இதில் தமிழ் எண் வந்து பேஸ் பண்ணி கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க அந்த தமிழ் எண்கள். ஸோ 81. ஸோ 8க்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து க, அப்படிதானா? ஸோ அப்போ இது வராது, இது வராது, இது வராது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஈஸியாக எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்த்து ட்ரிக் வச்சு படிச்சுக்கோங்க. நம்ம வந்து 81 8 வரை க ஊங்க அப்படின்னு நம்ம கூட்டுறதை விட ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க ஒன்றாம் நம்பருக்கு என்ன வரும்? க வரும். அப்போ இந்த இருக்குது, அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்தது. தீவகத்தினுடைய மற்றொரு பெயர் என்ன? தீவகத்தினுடைய இன்னொரு பெயர் என்னது? விளக்கு. ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு. தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் தவறான இணை எது? ஆப்ஷன் ஏ திணை ஓலை மான்குட்டி. ஸோ இதுதான் வந்து தப்பு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தேன் அப்படின்னா தென்னை ஓலை, வாழை இலை, ஸோ இதெல்லாமே தென்னை வாழை மரம் பேஸ் பண்ணி வருது. ரைட்டா? எருமை கன்று, பசுங்கன்று, நாய்க்குட்டி, புலிக்குட்டி, ஸோ விலங்குகள் பேஸ் பண்ணி வருது. திணை ஓலை மான்குட்டி தான் வந்து தப்பாக மேட்ச் ஆகிருக்கு. ரைட்டா? அடுத்தது.
கலைச்சொற்கள் அறிதல். சரியான கலைச்சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கல்ச்சுரல் பவுண்டரிஸ். கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னா என்னது? பண்பாட்டு எல்லை, ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். சரியான தமிழ் சொல்ல தேர்ந்தெடுக்க. சிம்போலிசம். சிம்போலிசம்னா சிம்போலிசம் அப்படின்னா என்னது? குறியீட்டியல், ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். கலைச்சொல் அறிவோம், சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்க. சுகர் கேன் ஜூஸ்னா ஈஸியாக நமக்கு தெரியும், கரும்பு சாறுன்னு. ரைட்டா? ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு ஹோமோகிராஃப் அப்படின்னா என்னது? ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து, ஆப்ஷன் டி. உயிரெழுத்துனா வவ்வல், மெய்யெழுத்துனா கன்சோனன்ட். ரைட்டா? அடுத்தது கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம். காரணம் தே பிளஸ் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. ஸோ இது கரெக்டாக தப்பான்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் 3 பேரும் பாடின பாடல்களுடைய தொகுப்பு தான் தேவாரம். இதை வந்து ஆப்டிடியூடுக்கு படிச்சுக்கோங்க. ஓகேவா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தேவாரம். தே பிளஸ் ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. ஓகேவா? ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. கண், கான். கண்ணுனா என்ன? கான்னா என்ன? கண் அப்படின்னா நம்மளுடைய விழி. ரைட்டா? ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விழி தான் வரும். இது கிடையாது, செவி கிடையாது, விழி கிடையாது. ஸோ அப்போ இந்த மூணுமே தப்பு. அப்பமே ஆன்சர் தெரிஞ்சிடும். கான் அப்படின்னா பார் நமக்கு தெரியும், ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஊழ் ஊழ் அப்படின்னு சொல்லி இரட்டை கிளவின்னு கொடுத்துருக்காங்க. ஊழ் ஊழ் இரட்டை கிளவியா? அது வந்து என்னது? அடுக்கு தொடர் இல்லையா? ஸோ நம்ம இரட்டை கிளவினா என்னது? நம்ம வந்து இதை பிரிச்சோம்னா மீனிங் கொடுக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ ஊழ் அப்படின்னு நம்ம பிரிச்சோம்னா விதி, தலை விதி. ஸோ அதனோட மீனிங் இருக்கு. அப்போ இது வந்து என்னது அப்படின்னா இரட்டை கிளவி கிடையாது. ஓகேவா? வளர்வானம். வளர்வானம் வினையாளனையும் பெயர்னு கொடுத்துருக்காங்க. வளர்வானம்னா என்னது? அது வினை தொகை. ஓகேவா? ஏன்னா வந்து 3 காலத்தையும் காட்டுறது என்னது அப்படின்னா வினை தொகை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ வளரும், வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம். நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா 3 காலத்தையுமே அது காட்டும். வளர்ந்த வானம் அப்ப இறந்த காலம், வளர்கின்ற வானம் நிகழ்காலம், வளரும் வானம் ஸோ எதிர்காலம். ஸோ என்ன செய்தது? வினை தொகையில வருது. அப்ப வினையாளனையும் பேர் கிடையாது. அடுத்தது செந்தீ, செம்மை தீ, செம்மையான தீ. ஸோ இது வந்து என்பது பண்பு தொகைன்றது கரெக்ட் தான். ஓகேவா? பீடுனா சிறப்புன்னு படித்தோம் இல்லையா? ஸோ அப்போ இது தப்பு. ஆப்ஷன் அப்போ என்னது? சி தான் ஆன்சர். ஓகேவா? பீடுனா சிறப்புன்னு அர்த்தம். அடுத்தது குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. கிரினா என்ன? கீரினா என்ன? கிரி அப்படின்னா என்னது? கிரி அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னா மலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கீரினா நமக்கு என்ன தெரியும்? விலங்குன்னு தெரியும். ஸோ இது அப்போ தப்பா இருக்கும், இது தப்பா இருக்கும். இந்த 2 இடத்துல தான் வருது. ரெண்டும் மேட்ச் ஆகுறது எது? இதுதான். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன்ஸ் பி. கிரினா மலைன்னு அர்த்தம், கீரினா விலங்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இருபொருள் தருக. திங்கள். திங்கள்னா என்னது? சந்திரன், மாதம், ஆப்ஷன் ஏ. திங்கள்னா சந்திரன், மாதம். அடுத்தது இருபொருள் தருக. ஆறு. இருபொருள் தருக. ஆறுனா என்னது? ஒன்று நதின்னு சொல்லலாம், இன்னொன்று எண்ணுன்னு சொல்லலாம். ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்தது சொல்ல தகுந்த இடத்தில் சேர்க்க. இன்பம். இதை வந்து எதில் நம்ம சேர்த்தா கரெக்டாக சென்டென்ஸ் வரும்? இயற்கையை போற்றுதல் இன்பம் மரபா? தப்பு. பட்டு போன மரத்தை காண இன்பம் தருமா நமக்கு? அதுனா துன்பம் இல்லையா? ஸோ இது தப்பு. கதிர் முற்றியதும் இன்பம் தருமா? தப்பு. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். ஸோ இது கரெக்டு தான். ஆப்ஷன் டி. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். ரைட்டா? அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கண்ணெழுத்து. ஸோ இது வந்து 3 கொஸ்டின் பேப்பர். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா 3 கொஸ்டின் பேப்பரில் சேம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆப்டிடியூடில் 2 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்குற இடம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்த 3 கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா படிங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு தெரியும், ரிப்பீட்டட் கொஸ்டினும் தெரியும். ஓகேவா? ஸோ கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண் எழுத்துக்கள் ஆகும். ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த 3 தடவை இந்த கொஸ்டின் நான் சொல்லிட்டேன்.
நெக்ஸ்ட் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வளர்பிறை. வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி அளிக்கிறது. ஸோ வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி அளிக்கிறது. காட்சி இழக்கிறதுன்னு வராது. வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழுக்காக. தப்பு. அழுக்காக. ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ. ஸோ நல்லா ரீட் பண்ணி எழுதுங்க. இதில் அழகாக, இங்கே அழுக்காகன்னு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து நமக்கு தெரியும், பட் ஆனால் பதட்டத்தில் நம்ம பார்த்து மாற்றி எழுதிடக்கூடாது. ஓகேவா? பார்த்து எழுதுங்க. இதே அழுக்காகன்றதை மேலே கொடுத்துருந்துருக்கலாம், இந்த அழகாகன்றதை கீழே கொடுத்துருந்துருக்கலாம். நம்ம டக்குன்னு பார்க்கும்போது நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்குது, அப்போ தான் கரெக்டாக நம்ம போட்டுருவோம். அதுக்கடுத்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது இந்த அழகாகன்னு இருக்காது, அழுக்காகன்னு இருக்கும். அதனால ரீட் பண்ணுறது கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. ரைட்டா? சரியான இணைப்புச்சொல் தேர்க. பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. டேஷ் இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? ஸோ இதில் நம்ம எதை வச்சு ஃபில் பண்ணலாம்? பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணைப்பு சொல் தான் இதுவும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இது ஒரு 5 கொஸ்டின் பேப்பர்லனாலும் கேட்டிருப்பாங்க. ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வருது, நல்லா படிங்க. சரியான இணைப்பு சொல் தேர்ந்தெடுக்க. அவர் நல்லவர், டேஷ் வல்லவர் இல்லை. அவர் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. எல்லாமே வந்து புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். புக்குக்கு பின்னாடி இருக்கிற கொஸ்டின் 6th-லேருந்து 12th வரைக்கும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இலக்கணம். இலக்கணத்தில் வந்து ஃபுல்லாக அதுனா என்னன்ற டெஃபினிஷன் ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஒன்றும் விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. ஓகேவா? இதுவே நம்ம தமிழில் வந்து அதிகமான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 28th கொஸ்டின் பேப்பர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ. தென் இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் பாஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ஓன் ப்ரிப்ரேஷன் கொடுத்து நம்ம ஆன்சர் செக் பண்ணலை. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ண அஃபிஷியல் ஆன்சர் கீயோடைய ஆன்சர்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட்டா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.